வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐபேட் ஒன்று வச்சுருக்கோம், பார்த்துருப்பீங்க அது ஒரு வீடியோவில். அந்த ஐபேடு வாங்கி ஒரு 4 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அது எக்ஸ்சேஞ்சு அப்படியே இன்னும் இருக்குது, சேல் பண்ணலை. பட்டு நான் நெக்ஸ்ட்டு வீக்கு கிளம்ப போகிறேன். அதாவது எந்தெந்த கண்ட்ரி என்னன்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். விசாலாம் வந்துருச்சு. நான் பாஸ்போர்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்கள். பேக்கிங், ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் வீடியோ போடுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் நம்ம வாங்கியிருக்கிறது, ஐபேட் M2. வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே தாங்க இருக்கும் ரிலீஸ் பண்ணி. சரி வாங்குகிறோம், அதே மாதிரி வாங்கிட்டா இன்னொரு 4 or 5 இயர்ஸ் மாத தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்தாச்சு. சரி வாங்கி பேசிக்கிட்டே இருக்கோம், வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு 4th gen வைஃபை மட்டும் தான் எடுத்தோம். செல்லுலர் எடுக்கலைங்க. சரி எல்லா பக்கம் வைஃபை இருக்குங்காட்டி அது மட்டும்தான் எடுத்தோம். அதிலெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள், அது இதுன்ட்டு. USB-C ஒரு கேபிள் ஒன்று, அடாப்டர் ஒன்று, அப்புறம் ஐபேட். அவ்வளோதாங்க பாக்ஸுக்கு வெளியே. வாங்க உள்ளே பார்ப்போம். சில்வர் கலருங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டைமு ஐபேட் ப்ரோன்ட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே இந்த டைமில் வெறும் ஐபேட்னு தான் போட்டிருப்பாங்க. இது வந்து இங்கே டபுள் கேமரா, ஒரு லைடார் சென்சாரோடு வரும். இன்னும் டெம்பர்லெஸ் எல்லாம் ஓட்டலைங்க. நீங்கள் வந்து அடுத்த நாள் பார்த்துட்ருக்கீங்க நான் போய், அதாவது ஐபேடு வாங்கி. அடுத்தது பாக்ஸில் ஒரு இது புக்லெட்டு ஸ்டிக்கர் அதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயர் பார்த்திங்கன்னா அந்த டைம் கொஞ்சம் இந்த ஒயர் மாதிரிங்க, இந்த ரக்குடு மாதிரி சொரன்னு இருக்க மாதிரி, C டைப் டு C டைப். அப்புறம் ஒரு அடாப்டர். அவ்வளோதாங்க, சின்னதாக ஒரு அன்பாக்ஸ். பாருங்கள் ஃபுல்லாக ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்குங்க. இன்னும் டெம்பர் கிளாஸ் ஒட்டில் அதுங்காட்டி அப்படி இருக்குது. சூப்பராக இருக்குங்க ஐபேட். அதாவது ரொம்ப ஸ்பீடு. பழைய ஐபேட் நம்ம வச்சுருந்தோம்ல, அதை விட பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்பீடு. அண்டு எக்ஸ்போர்ட் ஸ்பீடும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம செக் பண்ணி பார்க்கல. நம்ம ஹார்ட் டிஸ்க்லேருந்து 2-3 வீடியோலாம் மாற்றி பார்க்கணும் இதுலேருந்து. அப்போ தான் தெரியும் எப்படி இருக்குது என்ன இதுன்ட்டு. பழைய ஐபேடில் மாற்றிருக்கேன், அதுவே கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருந்துச்சு. இது இன்னும் எப்படின்ட்டு தெரியல. எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம். நான் இன்ஷாட் தாங்க யூஸ் பண்ணுவேன். இன்ஷாட்டில் தான் எல்லாம் எடிட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோவும் அதில் எடிட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம இன்ஸ்டாவில் போட்டிருக்க எல்லா வீடியோவும் அதை எடிட் பண்ணியிருப்பேன். இன்ஸ்டா நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில். ஏன்னா எல்லா அப்டேட்டும் டக்குன்னு போடுவேன். இதாங்க நம்ம ஐபேட் புதுசு. பார்ப்போம், வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் அதெல்லாம் வீடியோவும் அதில் தான் எடிட் பண்ணுறது, படிக்கிறது எல்லாம் அதில் தான். பார்ப்போம். நம்ம விசா வந்துருச்சு. பாஸ்போர்ட் வந்து டெல்லியில் இருக்குது. ஒரு 1 or 2 டேஸில் நமக்கு இங்கே ரீச் ஆகிட்டால் நான் உங்களுக்கு விசா காமிக்கிறேன். எந்த கண்ட்ரி போகிறது என்ன இதுன்னெலாம் நான் சொல்கிறேன். பேக்கிங் வீடியோ, ஃப்ளைட் டிக்கெட் போடுறது, அங்கே போகிறது, அங்கே போய் எப்படி ரூம் எடுக்கிறோம் என்ன இதுன்ட்டுன்னு எந்த ஐடியாவும் இல்லைங்க. எல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் தான். சமைக்கிறதா, ஹாஸ்டலா, இல்லை ஃபுட்டோடவா, ஃபுட் இல்லாமையா, எல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.